ஹலோ எவ்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம நிறைய வெஜிடபிள்ஸு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ பீன்ஸு, முருங்கைக்காய், வீட்டிலேயே காய்ச்ச முருங்கைக்காய், வீட்டிலேயே காய்ச்ச பீன்ஸு, அப்புறம் கடையில் வாங்கின கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூசணிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய். ஸோ அவியல்னாலே நம்ம கடைசியில் மிஞ்சின வெஜிடபிள்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணது தான் இந்த அவியல் டிஷ்ஷே வரும். ஸோ இந்த காயெல்லாம் எடுத்து சேர்த்தி போட்டு ரொம்ப சிம்பிள். இதில் ரொம்ப எண்ணெய் கிடையாது. எல்லா வெஜிடபிள்ஸையும் பாயில் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு கடைசியில் தேங்காய், பச்சை மிளகா இந்த மாதிரி குட்டி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் விட்டு அதையும் போட்டால் நம்ம அவியல் ரெடி. இங்கே ஏலகிரியில் செக்கெண்ணெய் கிடைக்கும், மர செக்கெண்ணெய். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சுருப்போம். அதை மேலாக விட்டால் போகிறோம். இதில் தாளிக்கிறதுக்கு கூட எண்ணெய் கிடையாது. அந்த ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான். அப்புறம் கடைசியில் கருவேப்பிலை போடணும். ரொம்ப டேஸ்டி டிஷ்ஷு. இது நிறைய நான் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அதை பார்த்து நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அவியல் ஒரு ஹெல்த்தி டிஷ். எல்லா வெஜிடபிள்ஸு, தேங்காய் எண்ணெய், அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஒரு பாப்புலர் கேரளா டிஷ். ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப கஷ்டம், காய் கட் பண்ணவே முடியாது, யாராவது கட் பண்ணி தரணும்னுட்டு அதை அவுட் சோர்ஸ் பண்ணுறா. இல்லைன்னா கட் வெஜிடபிள்ஸ் வாங்குறா. இல்லைன்னா நம்ம டெய்லி ஹெல்ப்புக்கு வர வாழ்க்கை கட் பண்ணி தாங்குறா. இதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் நம்மளே கட் பண்ணிக்கிறத நமக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். பிகாஸ் நம்ம ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இதில் ஒர்க் பண்ணும் காய் கட் பண்ணதில். ஸோ எந்தெந்த வேலையில் நமக்கு மூமெண்ட் ஆஃப் ஃபிங்கர்ஸ், ஸ்மால் ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த வேலையெல்லாம் நம்மளே பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஃபாஸ்டர் பண்ணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் காய் கட் பண்ண முடியாதுன்னுட்டு சமையல் பண்ணுறதில்லைங்கிறா. காய் கட் பண்ண முடியல, அதனால வேற எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்தேங்கிறா. இந்த மாதிரி இது பண்ணி நம்மளே கட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஒரு பீலர், ஒரு நைஃப், ஒரு கட்டிங் போர்டு, ஒரு மிக்சி. இதுக்கு இந்த சின்ன சின்ன கேஜெட்ஸ் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு. வெஜிடபிள் கட்டர், வெஜிடபிள் பீலர் எல்லாம் அந்த கேஜெட்ஸு, எலக்ட்ரிக் கேஜெட்ஸு, பேட்ரி ஆப்ரேட்டட் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு. அதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது, டைம் சேவிங்கும் கிடையாது, ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணும் கவுண்டரில். அப்புறம் நமக்கு அது யூஸ் இல்லை, ஏதோ பிளேட் கெட்டு போயிடுத்துன்னா தூக்கி போடுவோம். தூக்கி போட்டால் எங்கே போகும்? எல்லாம் பிளாஸ்டிக்கு பிளேடு, இதெல்லாம் பிளாஸ்டிக்கால் பண்ணிக்கிறதுனால லேண்ட்ஃபில்க்கு போகும். இப்படி தான் நம்ம சின்ன சின்ன கேஜெட்ஸு, சின்ன சின்ன சாமான்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது, ப்ரமோஷன்ஸ், பிராண்ட் ப்ரமோஷன்ஸ், இந்த மாதிரி கட்டர், அந்த மாதிரி கட்டர், இந்த மாதிரி இதுன்னு. அப்புறம் எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர். நம்ம ஆர்கனைஸ்டாக இருந்தால் நமக்கு ஆர்கனைசர்ஸே வேண்டாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு முக்கியமான டிப். இன்னைக்கு நம்ம எவ்வளவோ ஹெல்த்துக்கு வேண்டி ப்ரீமியம் கட்டி, பணம் கட்டி, இன்சூரன்ஸ் பே பண்ணி எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி ஃபைனான்ஷியலாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். பட் நம்ம வெல்னஸ்க்கு நம்ம ரெண்டு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா, குட் டயட் அண்ட் குட் எக்ஸசைஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட். ஹாஸ்பிட்டலைசேஷனை நினச்சின்னு தான் நம்ம அதெல்லாம் கட்டுறோம் ஃபைனான்ஷியலாக. பட் ஹாஸ்பிட்டலைசேஷனை அவாய்ட் பண்ணலாம். இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷன் இன்னெவிட்டபிளாக வந்ததுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு சர்டன் ஸ்பிரிட் ஆஃப் வெல்னஸ் அண்ட் வெல்பீயிங் இருக்கணும். அதுக்கு நல்ல டயட் அண்ட் நல்ல எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் டிப். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது இந்த காலத்தில் ரெலவெண்ட்டே இல்லைன்னா நியூஸ் பேப்பர். ஸோ முன்ன நாங்கள் சின்னவாளாக இருக்கிறது, அப்புறம் நாங்கள் வளர்கிறதெல்லாம் ஒரு ஃபில்டர் காஃபி, சுட சுட ஃபில்டர் காஃபியும் நியூஸ் பேப்பரும் வச்சுட்டு காத்தால் அது படிக்கிறது ரொம்ப ஒரு ரிலாக்ஸேஷன் டைம். அது நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்ட் கொடுக்கும். என்ன நியூஸ் இருக்குன்னு பார்த்து அந்த ஃபில்டர் காஃபியோடு அதையும் சேர்ந்து படிச்சுட்டு எல்லோரும் நியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு. ஆனால் இன்னுமே இப்போ இந்த காலத்தில் அது இனிமேல் ரெலவெண்ட்டே இல்லை. ஏன்னா இப்போ இந்த பிரிண்ட் மீடியாவோட மீடியா ரொம்ப பாப்புலர் ஆகிடுது. நமக்கு எல்லா நியூஸ் பேப்பர்ஸும் எல்லா இதுலேயும் கிடைக்கிறது, சேனல்ஸில், மொபைலில் எல்லாம். அப்புறம் இதை சேர்த்து வச்சு அப்புறம் இதை டிஸ்போஸ் பண்ணி
அண்டு பண்ணறதெல்லாம் வந்து வேஸ்ட். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2300 rupees ஆகும். அது பணத்தை பற்றி இல்லை, ஆனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம பழைய சாமானால கூப்பிட்டு இல்லைன்னா கொடுத்து டிஸ்போஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த காலத்தில் இது இனிமேல் ரெலவெண்ட் இல்லை. இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மினிமலிசமில் என்ன கான்செப்ட்னா நம்ம மைண்ட் செட். அதாவது நமக்கு என்ன அவசியமாக நம்ம ஃபேமிலிக்கு நமக்கு பர்சனல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை மாத்திரம்தான் வாங்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. ப்ரமோட்டர்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வாங்கிறத பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. நமக்கு என்ன வேணுமோ அதுதான் வாங்கிக்கணும். இப்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜ் ஒரு நெசசிட்டி ஆகிடுது. ஸோ நாங்கள் வந்து பால், தயிர், வெஜிடபிள்ஸ், மாவு இவ்வளோதான் வைப்போம். சாப்பாடெல்லாம் வைக்கிறதில்ல. அப்பப்போ சாப்பிட்டுட்டு அப்பப்போ கிளியர் பண்ணி விடுறது. பட் இங்கே வில்லேஜில் பார்த்தேன்னா நம்ம வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜே வச்சுக்க மாட்டான். அவளுக்கு அது நெசசிட்டியே இல்லை. ஏன்னா அவள் பானையில் போட்டு அப்பப்போ சமைச்சு சாப்பிட்டு அதை கிளியர் பண்ணிடுவாள். அதை தவிர வந்து எல்லோரும் மாடு வச்சுருக்கிறதுனால மாட்டு பால் கறந்து அப்பப்போ டீ காஃபி போட்டுவிட்டு அடுத்த நாளைக்கு எப்போ கறக்கிறாளோ அப்போ தான் அவளோட இது ரிக்குவயர்மெண்ட். ஸோ நம்ம வச்சுருக்கோங்கிறதுனால அவள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கிறதே இல்லை. அவளுக்கு இந்த ஐஸ் டப்பான ஒரு பிடிக்காத விஷயம். அது வந்து கோல்டாக அந்த மாதிரி குடிக்கப்படாது, கோல்டாக சாப்பிடக்கூடாது. பட் குழந்தைகள்லாம் வந்து இப்போப்போ ஐஸ்கிரீம் கொடுத்தாலும் சாப்பிட்றா. பட் அது ஒரு ஹேபிட்டாக அவள் வச்சுட்டு இது பண்ணுறது இல்லை. ஸோ அவளுக்கு என்ன அவசியமோ அதான் வச்சுக்கிறான். அவளுக்கு இது அவசியம் இல்லைன்னா வச்சுக்கிறது இல்லை. இது ஒரு இம்பார்ட்டண்ட் முக்கியமான லெசன் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது நம்ம வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் லஞ்ச் வந்து அவியல், சேப்பங்கிழங்கு பொரியல், சுட சுட சாதம், ரசம், பருப்பு பொடி வீட்டிலே தயார் பண்ணது, ரசமும் வீட்டில் தயார் பண்ண ரசப்பொடியோட, அப்பளம், நெய், தயிர், டெசர்ட் வந்து ஐஸ்கிரீம். நான் ஐஸ்கிரீம் ரெசிபி ப்ரீவியஸ் எபிசோடில் போட்டிருந்தேன். இன்றைக்கி பண்ணின ஐஸ்கிரீமில் வந்து அப்போ பண்ணது சத்து மாவு போட்டு பண்ணேன். இன்றைக்கி வந்து சாக்லேட், மெல்டட் சாக்லேட் போட்டு வீட்டிலே தயார் பண்ண ஐஸ்கிரீம். இந்த மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோன்னா ஒரு பேலன்ஸ்ட் மீல் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் கம்மியாக எண்ணெய் விட்டு பண்ணலைன்னா தோலோடையே பாயில் பண்ணிவிட்டு ஆறுனப்புறம் தோல் எடுத்தப்புறம் பொடிசாக கட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை அதில் மேலாக தடவிட்டு ஒரு 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு தாளித்து இந்த இதையும் போட்டேன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். ரொம்ப எண்ணெயும் ஆகாது. இந்த சாப்பாட்டில் ஜாஸ்தி எண்ணெயே இல்லை. அப்பளம் ஒன்று தான் டீப் ஃப்ரை. ஸோ பாக்கி எல்லாமே பாயில்ட் அண்ட் அப்புறம் சும்மா எண்ணெய் ஆட் பண்ணது தான். ஸோ ஐஸ்கிரீம், இது தயிர், இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு வெல்னஸ் அண்ட் வெல்பீயிங் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு பிரகாரம் நம்ம லைஃப் ரொட்டீன், நம்ம டெய்லி ரொட்டீனை செட் பண்ணிட்டா நமக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். ஸோ நிறைய வேலை கம்மி டைமில் பண்ண முடியும். அதுக்காக மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டாம். பிகாஸ் இந்த மல்டி டாஸ்கிங்கில் என்ன ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஹரபரன்னு ஆகிடும். ஸோ ஒரு டாஸ்க்குக்கும் ஒரு டைம் ஸ்லாட் வச்சுட்டு ரொட்டீனாக போனோன்னா நம்ம ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் நான் ஹெல்த்னு சொல்கிறேன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. சின்ன வாழ்க்கையே நிறைய டயபெட்டிஸ் இதெல்லாம் வருது. அண்டு இதெல்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுனால சில இதெல்லாம் ஆயிருக்கு. ஸோ ஜெனட்டிக், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் தவிர நம்மளோட டெய்லி ரொட்டீன், டெய்லி லைஃப், டெய்லி நீட்ஸ், ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். ஸோ இங்கே ஏலகிரியில் இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர்நூன், நல்ல வெயில். ஸோ நம்ம பக்கத்து வீட்டு பப்பி இங்கே தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் டெய்லி. அதுக்கு என்னென்னா இங்கே வெராண்டாவில் வந்து ஒரு மாதிரி நன்னா இருக்குன்னுட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகும். மாமா பிஸ்கெட்டு, ப்ரெட்டெல்லாம் கொடுப்பார். ஸோ இங்கே எல்லார் வீட்லேயுமே ஒரு பப்பி, ஒரு ஹாப்பி ஏதோ பேர் வச்சு ஒரு பெட் வச்சுட்டு இருப்பாள். ஸோ அவள் மாடு மேய்க்கிறத இதுக்கெல்லாம் அவளும் கூட போகும் அவளோட. ஸோ அது பார்க்கறதுக்கெல்லாம் நிறைய நன்னா இருக்குது, நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்குது.
அண்டு நான் முன்ன ப்ரீவியஸ் எபிசோடில் சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைகளோட ஹாலிடேஸ், சம்மர் ஹாலிடேஸில் ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்கும் காட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் சில்ட்ரனுக்கு. இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் இருந்தாலே அந்த என்வாயன்மெண்ட் இதெல்லாம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, நேச்சர்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஆஸ்பெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம என்ன சாமானம் வாங்கினாலும் அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் உண்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஒன்றும் யூஸ் இல்லைங்கிற மாதிரி. பட் நம்மளோட என்வாயன்மெண்ட், நம்ம பிளானெட்டில் இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து ஆன் கோயிங், ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அதை மெயின்டைன் பண்ணோம். ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, ஒரு சின்ன மலை ஏலகிரியில் நிறைய சின்ன சின்ன மலை இருக்குது. அந்த ஒரு சின்ன மலையில் இந்த மாதிரி பாறை எல்லாம் எடுத்து அதை கட் பண்ணி கல்லாக்கி எல்லாம் பண்ணுறா. பட் இது என்ன ஆகும்னா, சாயில் ஈரோடு ஆகிடும். அந்த பாறையெல்லாம் வந்து வருஷக்கணக்காக வளர்ந்துருக்கும். அது வந்து இந்த ட்ரீ ரூட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ரொம்ப மழை பெய்கிற டைம்லலாம் வந்து வாட்டர் ரிட்டென்ஷன்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம், ஒரு பேரியர் மாதிரி. இதெல்லாம் நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸ். இதெல்லாம் நமக்கு எடுத்து ஜேசிபியை வச்சு எடுத்து அதை உடச்சி எல்லாம் போட்டுட்டோன்னா நேச்சுரலி ரெயின் வாட்டர் வந்தால் ஃப்ளட் பண்ணோம், இது பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணணும், இதெல்லாம் தவிர்க்கணும் ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணினா நம்ம பிளானெட்டை ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.